ஹலோ 11th ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னும் ஒரு ஆஃப் டே தான் இருக்குது. இந்த ஆஃப் டேயில் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான கொஷின்ஸு. ஏன்னா நிறைய பேர் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அட்லீஸ்ட் இப்போ இந்த வீடியோ பார்த்த நிமிஷமாவது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு 35 கொஸ்டின்ஸை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஒரு 30லேருந்து ஒரு 40+ மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 70க்கு. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நல்லா படிங்க. தமிழ் மீடியத்துக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ என்னென்ன கொஷின்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதில் நான் பிடிஎஃப் லிங்க் ஷேர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். மாடர்ன் பீரியாடிக் லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா NaOH இஸ் மச் மோர் சால்யூபிள் இன் வாட்டர் தென் NaCl. அடுத்து பாயில்ஸ் லா பார்த்துக்கோங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஆஃப் சிஸ் அண்ட் டிரான்ஸ் 2-பியூட்டேன் அது பார்த்துக்கோங்க. அடுத்து பிச் ரெடிக்ஷன் பார்த்துக்கோங்க. க்ரீன் கெமிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. கால்குலேட் என்ட்ரோஃபி சேஞ்ச் ஃபார் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் அந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்டேரியம், ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். மேக்ஸிமம் யூசஸ் கொஷின் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் சொல்லாத யூசஸ் கொஷின், பயன்கள் அந்த மாதிரி கொஷின்ஸ் ஏதாவது புக்கில் இருந்தாலும் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் osmotic pressure, example of beta elimination and nucleophile substitution reaction, DDT and BHC preparation, difference between BOD and COD, convert a acetyl benzene to phenol to anil அது பார்த்துக்கோங்க. அடுத்தது கால்குலேட் எம்பிரிக்கல் அண்ட் மோலாரிக்கல் ஃபார்முலா அந்த கொஷின், கால்குலேட் ரேடிக்கல் அண்ட் ஆங்குலர் மோடு அந்த 3D 4Fக்கானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாலிங் ஸ்கேல் டு டிட்டர்மைன் அயோனிக் ரேடியஸ். அடுத்தது ஐசோடோப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், அல்கைல் அண்ட் அல்கைன் எர்த் மெட்டல்ஸ் அந்த பார்த்துக்கோங்க. அடுத்து டிஃப்யூஷன் அண்ட் டிஃப்யூஷன் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் அது. அடுத்தது லா ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸு, லீசால்டியர் பிரின்சிபல், எம்ஓ டயக்ராம் ஆஃப் O2 மாலிகுலர். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கன் காம்பவுண்ட்ஸு, ஹைப்பர் கன்ஜெக்ஷனு, டெஸ்ட் ஆஃப் ப்ரோப்பன் அண்ட் ப்ரோப்பன், SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. கார்பன் எலிமெண்ட் ரியாக்ஷன். அடுத்து ஓசோன் இஸ் கால்ட் அந்தது ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ். இது போக எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஹைசன்பர்க்கோட அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தெர்மோடைனாமிக்ஸோட எல்லா லாவுமே பார்த்துக்கோங்க. அடுத்து 100 ரூல்னு ஒன்று இருக்கும். அந்த ரூல்லாம் பார்த்துக்கோங்க. ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் அது சொல்லியாச்சு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் அப்புறம் கேபி அண்ட் கேசிக்கு உள்ள ரிலேஷன்ஸ் அது பார்த்துங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்கள் கவனிச்சுங்க. இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா சொல்கிறது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சேர்க்காத கொஷின்ஸு. ஸோ கேசி அண்ட் கேபிக்கு உள்ள ரிலேஷன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ தமிழ் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சிலது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆக்சஸ் நேற்றம், ஆக்சஸ் ஒடுக்கம், அப்புறம் நவீன ஆவர்த்தன ஹென்ரியின் சட்டத்தின் வரம்புகள், அதாவது அடுத்து பாயில் விதி, பிச் குறைப்பு, பசுமை வேதியியல், ஸோ அது டியூட்டரியன் பரிமாற்ற எதிர்வினை. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. DDT BHC தயாரிப்பு, லீசால்டியர் பிரின்சிபல், வாண்டர்வால்ட்லேருந்து முக்கிய அந்த இது பார்த்துக்கோங்க. வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஐசோடோப்புகள், கார்பமைல் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 35 கொஷின்ஸு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்டு வாட்ஸ்அப் சேனலில் நான் ஷேர் பண்ணிடுவேன் மெட்டீரியல். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ.